OnePlusல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது மீடியா கிட் நமக்கு வந்திருந்தது. என்னன்னு பார்க்கும்போது ரீசெண்டா ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க, கூடயே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா OnePlus 10 அப்படின்ற ஒரு மொபைல் லான்ச் பண்ணவே இல்லை. 10Rன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க, 10T லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்ற ஃபீல் கொடுக்கல. குறிப்பா OnePlus ஃபேன்ஸ்க்கே ரொம்ப பிடிச்ச அந்த அலர்ட் ஸ்லைடர் கூட ரிமூவ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்திருக்க மொபைல் பாத்தீங்க அப்படின்னா OnePlus 10 Proக்கான ஒரு அப்கிரேடா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. OnePlus 11 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா கிட் சும்மா நமக்காக தான் அமைச்சிருக்காங்க. பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா OnePlus Buds Pro 2 கொடுத்துருக்காங்க. ஸோ Buds Proவோட அப்கிரேடா அந்த 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கான ரிவ்யூ வீடியோமே வரும். நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நார்மலா உங்களுக்கு வரக்கூடிய பாக்ஸ். இதை அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அதே ரெட் கலர் பேட்டர்ன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus into Hasselblad அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. பட் உங்களுக்கு வரும்போது ஸ்டிக்கர்லாம் ஒட்டி என்ன ப்ரைஸ், என்ன ரேம் வேரியன்ட், கலர், மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ரிவ்யூ நீட்னால எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ சீல் கூட இல்லை பாக்ஸில். பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்தோன்னே ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் வெல்கம் லெட்டர், குயிக் கைடு, சேஃப்டி கைடு, இன்னும் நிறைய பேப்பர் இருக்குது. அந்த பேக் சைட் திருப்பினோம் அப்படின்னா ரெட் கேபிள், கிளப் கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டட் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மறக்காம பிளாக் கலர்ல ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைட்லயும் ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, அதையுமே ரிமூவ் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு மொபைல் பிளாக் கலர்ல மேட் ஃபினிஷ்ல நல்லா இருக்கு. அண்ட் மொபைல் ஆன் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு கேஸோட போட்டு பார்க்கலாம். ஓகேவா இருக்கு கேஸ் வந்துட்டு. நெக்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ள 100 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி இருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் A to டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ரீசெண்டாக வந்து OnePlusலாம் டைப் C to டைப் C தான் கொடுத்த மாதிரி இருந்தது. பட் இதில் வந்துட்டு பழைய டைப்லேயே கொடுத்தது ஏன் அப்படின்னு தான் தோணுது. ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே உங்களோட ப்ரோ வெர்ஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. பட் இப்போ நார்மல் வெர்ஷன்லேயே கொடுத்தது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ரீசன் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பாடி, கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேம் ஃபுல்லாகவே மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டிசைன் ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி லான்ச் பண்ண 10 Pro மாதிரியே தான் இருக்கு. லைட்டாக ஒரு ரவுண்டு டிசைனாக மாற்றி விட்டாங்க, ரெக்டாங்கிளாக இருக்கிறது. அது ஒரு சின்ன வித்தியாசம் தான். அதை தாண்டி பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சொரசொரப்பாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. அதனால கையில் ஹோல்டு பண்ணால் கிரிப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ரீசன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி கையில் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னும் போது நல்லாவே கிரிப்பாக இருக்கு. அதே சமயம் செல்ஃபிலாம் எடுக்கலாம்னு சொல்லி இப்படி தூக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. கேஸ் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனையுமே இல்லை. மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.53 mm இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 205 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் தான், ஆனால் வெயிட் பேலன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் கலர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று நம்ம கையில் இருக்கிறது டைட்டன் பிளாக் அப்படின்ற கலர் தான். லுக் வைஸ் நல்லா இருக்கு. இதுலேயே இன்னொரு கிரீன் கலருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ரவுண்டா இருக்கக்கூடிய இந்த கேமரா பம்பில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கிரேடியன்ட் பிளஸ் நாய்ஸ் ஆட் பண்ண மாதிரி ஒரு சில ஆங்கிள் மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அந்த நாய்ஸ் ஆட் பண்ணது கிளியரா தெரியுது. ஸோ ஓவராலாக டிசைன் வைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீலில் கேஸ்லாம் போடாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. டிஸ்பிளேவோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.7 inch Quad HD Plus சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LTPO 3.0 சப்போர்ட்டோட தான் இருக்கு. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 1 Hz இருந்து 120 Hz வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். ஸோ ரிஃப்ரெஷ் ரேட்ல அடாப்டிவ்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வேரி ஆகிக்கும். டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கு. அண்ட் HDR 10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ HDR வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னும் போது அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோக்கு டவுன் கிரேட் காட்டணுன்றனால இவங்க லோயர் எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுமே வந்துட்டு ஃபீல் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு மினிமமான ஒரு கர்வ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத இந்த ஆக்சிடென்டல் டச்சஸ்லாம் கூட வரல. பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸில் ஒரு ஃபுல் வியூவாக இருக்கிற டிஸ்பிளேக்கான வியூ தான் வந்து கொடுக்குது. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பீக் பிரைட்னஸ் 1300 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டோரு, அவுட்டோரு, டைரக்ட் சன்லைட்டில் கூட டிஸ்பிளே நல்லாவே மேனேஜ் பண்ணுது. பெருசாக குறை சொல்கிற மாதிரியே இல்லை. இது Quad HD டிஸ்பிளே அப்படின்றனால நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னாலே 3 ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக நீங்கள் ஃபுல் ஹெச்டியில் கூட செட் பண்ணிக்க முடியும். பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Quad HD செட் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஸோ ஆட்டோ செலக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி
அதுவே ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். பேட்டரி கன்சப்ஷனும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மீடியா கண்டென்ட்லாம் பார்க்குறீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜினை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இமேஜ் ஷார்ப்னஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே வீடியோ கலர் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு பிரைட் HDR வீடியோ மோட் அப்படின்னு இருக்கும். இது மூணுத்தையும் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக் பண்ணோம் அப்படின்னாலும் லோ லைட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காகவே வந்து ஃபேஸ் அன்லாக் ஆயிடுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் தான் போட முடியும், SD கார்டு வந்து போட முடியாது. 5G பேண்ட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேண்டுமே சப்போர்ட் இருக்குது. டோட்டலாக 13 பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மைக் கொடுத்துருக்காங்க, Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டாப்பில் இருக்கக்கூடிய இயர் பீஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுறதுனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்டில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே லவுடராக இருக்குது. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் OnePlus ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி அலர்ட் ஸ்லைடரை மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.45 சோனியோட IMX471 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8 சோனி IMX890 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் OIS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, EIS சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை பொறுத்த வரைக்கும் 48 மெகா பிக்சல் சோனியோட IMX581 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 115 டிகிரி வரைக்குமே கவர் ஆகிற மாதிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது கேமராவும் ஒரு வர்த்தான கேமரா தான். 32 மெகா பிக்சல் சோனியோட IMX709 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், எட்ஜஸ்லாம் நல்லா பிளர் எஃபெக்டோட வேணும் அப்படின்னாலும் இதை எடுத்துக்கலாம். 2x ஜூம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா டெலிஃபோட்டோ லென்ஸாகவும் இதை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 8K 24 FPSல எடுக்க முடியுது. 4K பொறுத்த வரைக்கும் 60 FPS இல்லை 30 FPS, 1080p பொறுத்த வரைக்கும் 60 FPS இல்லை 30 FPSல எடுத்துக்க முடியுது. ஓவராலாக ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் ரிவ்யூ அப்போ இன்னும் டீட்டெயிலாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற நிறைய சாம்பிள்ஸோட சொல்கிறேன். OS பொறுத்த வரைக்கும் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா கலர் OS யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கலர் OS மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் OS 13 Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ப்ராமிஸாக அப்டேட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ரியலாகவே இதெல்லாம் நல்ல ஒர்த்தான விஷயம் தான். தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி 1-2 ஆப் தான் இருந்தது, அதையும் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு கிளியராக இருக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. மற்றபடி ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரேஸ் டு வேக்கப் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஜஸ்ட் மொபைலை கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆஃபில் இருக்கும், கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். அதே சமயம் நீங்கள் அன்லாக் பண்ணாமல் கீழே வச்சுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருது. அந்த விஷயம்லாம் வந்து யூசருக்கு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அனிமேஷன் எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே செப்பரேட்டான அனிமேஷன் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஏர் கெஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைலை டச் பண்ணாமே வந்துட்டு கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறதுக்குலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 100 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்றது 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு வெறும் 25 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. இவங்க சொல்ற மாதிரி இதே லெவலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுதா அப்படின்றத நம்ம ரிவ்யூ அப்போ டெஸ்ட் பண்ணி லைவாகவே என்ன ரிசல்ட் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் பேட்டரி லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றதையும் அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராசருக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னாலே கண்டிப்பாக மோஸ்ட்லி இப்போ எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. கேம் பிளே பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த கேம் பிளே நீங்கள் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் கேம் பிளே பண்ணாலும் ஹை கிராஃபிக்ஸில் எந்த ஒரு லேகுமே இல்லாமல் சூப்பராகவே வந்து ப்ளே பண்ண முடியுது. நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு மொபைலோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 16GB ரேம் வேரியண்ட்டும் ரேம் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12GB வரைக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 256GB வேரியன்ட் நம்ம கையில் இருக்கு. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன அப்படின்றது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. லான்ச்சுக்கு முன்னாடியே டிவைஸ் நம்ம கைக்கு வந்துருச்சு. அதனால தான் நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணாமல் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் கேம் பிளேவாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துடும். இப்போ எக்ஸாக்டாக ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து பின் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.